ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஸ் என்னா ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்மளோட ஃபிஃப்த் டே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெயின்ஸ்னால் என்ன, அந்த கேவி லைன் போட்டுட்டு நம்ம ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டு ஃபஸ்ட் டிசைன் போடுறோம் பாருங்கள். போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட ஒரு கோடு இழுத்து ஒரு சின்ன லீஃப். இந்த டிசைன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஃபிங்கர் அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அடுத்த டிசைன் பாருங்கள். ஜஸ்ட் இது ரொம்ப சின்னது தான். நம்ம ட்ராப் வச்சு லீவ் போடுவோம் இல்லையா, அது மாதிரி லீவ் போட்டு 2 சின்ன சின்ன கோடு, திரும்ப லீஃப், திரும்ப 2 சின்ன சின்ன கோடு, திரும்ப லீஃப், இப்படி கண்டினியூ பண்ணிட்டு போயிடணும். அழகாக இருக்கு இல்லையா பார்க்க. நெக்ஸ்ட்டு அடுத்து லீஃப் தான் வரைய போகிறோம். லீஃபை நம்ம வளைச்சி வரையாமல் ஒரு சின்னதாக ஒரு டைமண்ட் ஷேப் உருவாகிற மாதிரி தெரியுதா, எப்படி போகிறேன்னு தெரியுதா பாருங்கள். ஒரு சின்ன டைமண்ட் ஷேப் உருவாக்குற மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் அந்த லீவ்ஸ்குள்ளே எல்லாம் ஃபில் பண்ணி விட்ருங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எப்பவுமே இந்த ஃபில்லிங்ஸ் பண்ணுற ஒர்க் ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்து லீவ்ஸ் தான் வரைய போகிறோம். இதை நம்ம சாய்ச்சி நல்லா கேர்வியாக வரைய போகிறோம். கேர்வியாக ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி. ஃபஸ்ட்டு இதில் ஒட்டாமல் தள்ளி போட்டோம் இல்லையா, இதில் ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி வரைஞ்சிட்டு நடுவில் ஒரு சின்ன சின்ன கோடு லீஃபில். அவ்வளோதான். இது ஒரு டிசைன், சிம்பிள் டிசைன். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய லீஃப் ஒன்று வரைஞ்சிட்டு இதில் நம்ம ஷேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஷேடிங் பண்ணி இலையை எப்படி உருவாக்குறது. பெரிய லீவ்ஸ் வரைஞ்சிட்டு அந்த நம்ம டார்க்காக கொடுத்தோம் இல்லையா, டார்க்கர் சைடில் இருந்து லைட்டாக அப்படி இழுத்து விட்டோம்னா நமக்கு அந்த ஷேடிங் கிடச்சிரும். இதுதான் ஷேடிங். மெஹந்தியில் ஷேடிங் பண்ணுறது எப்படின்னா இப்படி தான். ஜஸ்ட் இப்போ பாருங்கள், ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நம்ம மெஹந்தியில் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா பாருங்கள், ஃபியூ ட்ராப் எடுத்துகிட்டு அதை வச்சு அதிலேருந்து லைட்டாக இழுத்து விடணும். வேறு மெஹந்தி நம்ம எடுக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடாது. அந்த ஒரு ட்ராப் எடுத்துகிட்டு அதிலேருந்தே ஃபுல்லாக ஃபில் பண்ணி கூட இழுத்து விடணும். இதுதான் ஷேடிங் ஒர்க்கு மெஹந்தியில் அடுத்து அந்த நடுவில் இருக்கிறத டார்க் பண்ணி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு அடுத்தது எப்படின்னா, இதே மாதிரி சேம் அதே தான். கொஞ்சம் ஒரு மயில் தோகை மாதிரி போட போகிறோம். ஒரு சின்னது போட்டுட்டு ஒரு பெரிய ட்ராப் மாதிரி ஒரு புள்ளி வச்சுட்டு அதை சுற்றி ஒரு சின்ன லீவ் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். ஒரு லீவ் வரைஞ்சிட்டு இப்போ இதுக்கு அவுட்டர் சைடில் ஆப்போசிட் டைரெக்ஷன், இன்னர் டைரெக்ஷன் பெரிய லீவ் போட்டு இன்னர் டைரெக்ஷன் போட்டோம் இல்லையா, இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி மேலே போகிற மாதிரி ஒரு மார்ஜிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த அளவுக்கு சைட் பை சைடாக ஒரு ட்ராப் மெஹந்தி எடுத்துகிட்டு அதை அங்கே வச்சுட்டு அதுலேருந்தே லைட்டாக இழுத்து விட்டோன்னா நமக்கு ஷேடிங் கவர் ஆகிடும். ஃபுல்லாக இதே மாதிரி மயில் தோகை மாதிரி நமக்கு கிடைக்கும். இது மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு நெக்ஸ்ட் அந்த எக்ஸ்ட்ரா புள்ளியாக நமக்கு மெஹந்தி தெரியுது இல்லையா, அதை போட்டு முடிச்சுட்டு நம்ம அந்த மெஹந்திலேயோ கோன்லேயோ லைட்டாக அப்படி எடுத்து விட்டோம்னா அது வந்துடும். பாருங்கள், போட்டு முடிச்சு அங்கங்கே ஒரு மாதிரி பெருசாக ஒரு மாதிரி தெரியும். இல்லைந்தா இப்படி லைட்டாக அந்த கோன் வச்சு அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டா நீட்டாகிடும். அந்த எக்ஸ்ட்ரா கோன் அதில் இல்லாமல் ரிமூவ் ஆகிட்டு அதில் சின்ன சின்ன டாட் வச்சு இன்னும் கொஞ்சம் அழகாக காமிக்கலாம். அப்புறம் அந்த காம்பு மாதிரி இருக்கிறத ஷேடிங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லைனா அப்படி கூட விட்டுறலாம். இது ஒரு லீஃப் டிசைன். வெயின் ப்ளஸ் லீஃப் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு டிசைன். நெக்ஸ்ட்டு ஒரு லைன், ஒரு திக் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. திக் லைன் ஒன்று போட்டுட்டு ஜஸ்ட்டு அதுக்கு கீழே ஒரு லைன் சிறுசாக ஒரு லைன் பெருசாக, அப்புறம் சின்ன லைன் 2, அப்புறம் ஒரு பெரிய லைன், அந்த மாதிரி லைன்ஸாக போட்டுக்கோங்க. வரிசையாக அந்த டிசைன் கலவை எவ்வளோ வருதோ அது மாதிரி 2 சின்ன லைன், அப்புறம் கொஞ்சம் பெரிய லைன் போட்டுட்டு 2 பெரிய லைன் போட்டோமா, அடுத்து அதை விட கொஞ்சம் சின்ன லைன், திரும்ப மறுபடியும் அதை விட கொஞ்சம் சின்னது, திரும்ப மறுபடியும் பெருசு, 2 சின்ன லைன் போட்டோம். அடுத்து ஒரு 2 லைன்ஸ் பெருசு, அடுத்து அதை விட சின்னது, அந்த மாதிரி ஒரு 2 சின்னது ஒரு பெருசு, இல்லைனா ஒரு சின்னது ஒரு பெருசு, அந்த மாதிரி கூட போடலாம். போட்டுட்டு நம்ம லீவ்ஸில் பார்த்தோம்ல அது மாதிரி டார்க்காக வச்சுட்டு ஒரு லீவ்ஸ் எடுத்து விட்ருங்க. இது ஒரு வெயின்ஸில் வர இது ஒரு டிசைன்ஸ் தான். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி ஒரு டார்க் லைன் போட்டுட்டு கீழே ஒரு தின் லைன் போட்டுட்டு இங்கே நடுவில் பிரிக்க போகிறோம். நடுவில் ஒரு பெரிய லைன் எடுத்துகிட்டு இது டார்க்காக போடக்கூடாது, லைட்டாக தான் இருக்கணும்.
ரொம்ப டார்க்காக போடக்கூடாது. போட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிற மாதிரி, அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிற மாதிரி போட்டுட்டு, இப்போ ஒரு எஸ் ஷேப்பில் மியூசிக்கல் எஸ் வரும் இல்லையா, அது மாதிரி ஷேப்பில் எங்கேருந்து போடுறேன்னு பாருங்கள். இந்த எண்டுலேருந்து ஆரம்பித்து அந்த எண்டுக்கு கொண்டு போயிட்டு சாட்ச் ஒரு எஸ் மாதிரி மியூசிக்கல்ஸில் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எஸ் மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் அந்த கர்வ்ஸில் வர இடத்துல மட்டும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணி விட்ருங்க. இது வந்து ஒரு டிசைன். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் போவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சும்மா சின்ன சின்னதாக வளவாக போட்டுட்டு ஒரு 4 இது போட்டுட்டு அந்த மியூசிக்கல் எஸ் அதில் போட்டோம் இல்லையா, அது மாதிரி எஸ்ஸை வந்து இந்த இதில் வந்து ஒரு மியூசிக் வந்து பாய்ந்து போகிற மாதிரி இது மாதிரி போட்டு விட்டோன்னா முடிஞ்சு. இப்படி ஒரு 4 அளவாக லைன்ஸ் போட்டுட்டு அந்த மியூசிக்கல் எஸ் அந்த ஷேப்பில் போட்டோன்னா முடிஞ்சு. இதுதான் வெயின்ஸ் டிசைன்ஸ், வெயின்ஸ் அண்ட் லீஃப், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெயின்ஸ் டிசைனு. அது பார்த்தீங்கன்னா புரியுது. நிறையா ஒர்க் இதில் லாஸ்ட் இதில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். புதுசாக நம்ம சேனலில் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.